வா தமிழா வா யூடியூப் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழர் கழகம் தலைவர் திரு முகிலன் தமிழ்மணி ஐயா அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழர் கழகம் இப்போ இது ஒரு அரசியல் இயக்கமா நீங்க இப்போ அறியப்படுறீங்க. ஆனா இப்போ தமிழர் கழகம்னு நீங்க சொல்லும் போதே பொதுவா அரசியல் களத்துல பேசப்படுற நினைவுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா, திராவிடர் கழகம்னு ஆரம்பிக்கும் போதுதான் தமிழர் கழகம்னு காலையில பெயர் வைத்து மாலையில அது திராவிடர் கழகமா மாறிச்சுன்றதான் பொதுவா எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் ஞாபகம் வரும். அப்போ இந்த தமிழர் கழகம் நீங்க தனியா வைக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்புறம் உங்களை பற்றியும் இது கடந்து வந்த பாதைகள் பற்றியும் பார்வையாளர்களுக்கு முழுதா ஒரு தகவலா நீங்க சொல்லிடுங்க. இந்த தமிழர் கழகம் என்கிற பெயர் சூட்டலும் இயக்கமும் நீங்கள் சொன்ன அதே திராவிடர் கழகத்தினுடைய பெயர் சூட்டலின் போது நீதி கட்சியை திராவிடர் கழகம் என்று அவர்கள் பெயர் மாற்றிய போது ஐயா கியாபே விஸ்வநாதம் அவர்களும் நம்முடைய இன்றைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தியாகராசன் தியாகராசனுடைய தாத்தா பிடிஆர் அவர்களும் எதிர்த்தார்கள். பெயர் மாற்றக்கூடாது என்றார்கள். மாற்றுகிற பெயரை தமிழர் கழகம் என்று வைக்க வேண்டும் என்றார்கள். அதை அவர்கள் ஏற்காத நிலையில் பிடிஆர் என்ன செய்கிறார்னா, நான் தான் நீதி கட்சி என்று அவர் நீதி கட்சியை தொடர்வதாக சொல்லிவிட்டார். கியாபி அவர்கள் தமிழர் கழகத்தை தொடங்கினார். அதற்கான இதழாக தமிழர் நாடு என்கிற ஒரு இதழை தொடங்கினார். அவர் அதை தொடர்ந்து நடத்த முடியாத அளவிற்கு சிக்கல்கள் எல்லாம் தரப்பட்டது. அதன் பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு எங்களுடைய வழக்கறிஞராக இருந்த ஐயா சோதி பிரகாசம் அவர்கள் இந்த இயக்கத்தை மீண்டும் நடத்த வேண்டும் என்று முனைப்பு காட்டினார். நானும் தோழர் பொழிலன் அவர்களும் கோவை சிறையிலிருந்து வெளியே வந்தவுடனே இந்த தமிழர் கழகத்திற்கான அறிக்கையை கொடுத்து அதில் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது எங்களால் அவர் கேட்பை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு இளைஞர் பேரவை என்ற பெயரிலேயே செயல்பட்டு வந்தோம். அதன் பிறகு ஒரு மிக நீண்ட காலத்திற்கு பிறகு அண்மையில் ஐயா குணா ஐயா, நெடுஞ்செழியன் ஐயா போன்றவர்கள் எல்லாம் பெங்களூர் சிறையிலே இருந்த காலத்தில் அவர்களுடைய விடுதலைக்காக நாங்கள் ஒரு கூட்டு இயக்கம் நடத்தினோம். அந்த கூட்டு இயக்கம் அமைப்பாக உரு திரண்டது. அந்த கூட்டு இயக்கத்தில் இருந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை கழகத்தை தொடங்குவது என்று முடிவெடுத்த போது அண்ணன் பாவானந்தன் தான் இந்த பெயரை, தமிழர் கழகம் என்கிற பெயரை சொன்னார். சொன்ன உடனே நான் இதை சொன்னேன், இந்த தமிழர் கழகத்திற்கு ஏற்கனவே இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டிலிருந்து தமிழர் கழகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தமிழர் திராவிடர் என்கிற அந்த வேறுபாடு என்பது 1944 அதாவது நீதி கட்சியினுடைய காலத்திலேயே வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. அந்த நீதி கட்சி திராவிடர் இயக்கமாக இங்கு அறியப்பட்ட காலத்திலேயே திராவிடர் என்பது நமக்கான அடையாளம் அல்ல, நாம் தமிழர்கள் என்கிற உணர்வு அன்றைக்கே வந்தது. அது நாம் பார்த்தோம்னா நாம் தமிழர் என்கிற அமைப்பும் அந்த காலத்திலேயே தான் தொடங்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். ஆதித்தனாரினுடைய அந்த நாம் தமிழர் இன்னும் விரிந்த அளவு இன்னைக்கு அவங்க பேசிக்கொண்டிருக்கிற அகண்ட தமிழ்நாடு என்கிற பெயரில் சொல்லப்படுகிற அந்த அகண்ட தமிழ்நாட்டை அமைக்கின்ற முயற்சியில் இருந்தவர் ஆதித்தனார் அவர்கள். அவர் இந்த தமிழ்நாட்டை மட்டும் கற்பனை செய்யல, கடலுக்கு அந்த பக்கம் இருக்கின்ற இன்றைய தமிழ் ஈழத்தையும் அவர் அந்த தமிழ்நாட்டிற்குள் உள்ளடக்கியிருந்தார். இந்த பர்மாவில் பெருமளவு தமிழர்கள் இருந்தார்கள். அந்த பர்மா தமிழர்கள் பர்மிய விடுதலைக்கு பிறகு, இந்திய விடுதலைக்கு பிறகு ஏறத்தாழ 400 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த தமிழர்களுக்கு இழப்பீடாக பர்மா அரசு
வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். எந்த ஆண்டுல? 47க்கு பிறகு நேரு காலத்தில் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 400 கோடி ரூபாய். ஆமா, தருவது என்று சொன்ன போது நேரு வந்து விடுதலை பெற்ற பர்மாவிற்கு இந்தியாவினுடைய நன்கொடையாக அது இருக்கட்டும் என்று தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இழப்பீட்டை ஏற்கவில்லை என்பதும் இன்று வரை அந்த பர்மா தமிழர்கள் இங்கே திருச்சியிலும் சென்னையிலும் பர்மா பசார் என்று சொல்லப்படுகிற சின்னஞ்சிறிய குடியிருப்புகளிலே அவர்கள் வாழ்வது என்பதும் வணிகம் செய்வது என்பதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிவோம். அப்படி பர்மா தமிழர்களையும் மலேசிய தமிழர்களையும் சிங்கப்பூரிலே வாழ்கின்ற இந்த தமிழர்களையும் உள்ளடக்கியதாக அகண்ட தமிழகம் என்கிற கனவை ஆதித்தனார் கண்டார். அந்த வங்கக்கடல் என்று சொல்லப்படுகிற அது சோழன் ஏரி, சோழகங்கம் என்று அழைக்கப்படுகிற அளவிற்கு அவர் அந்த பேரரசை கனவு கண்டார். ஆக திராவிடத்திற்கான மறுப்பு என்பது அப்போதே எழுந்தது. ஆனாலும் கூட திராவிட இயக்கத்தினுடைய வீச்சு என்பது இவர்களுடைய பேச்சை காட்டிலும் வேகமாக இருந்தது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் பார்த்தீங்கன்னா திராவிடர் கருத்தியல் என்பதும் இரண்டு வகைப்பட்டதாக இருந்தது. இரண்டும் வந்து நமக்கு எதிரான இரட்டை குழல் துப்பாக்கி என்று அண்ணா சொன்னது மிகச் சரியான சொல். ஆனால் அந்த ரெண்டு குழலும் வெவ்வேறு இலக்கு ஒன்றாக இருந்தாலும் வெவ்வேறு திசையிலிருந்து வெவ்வேறு வகைகளில் ஏவப்பட்டது என்பதுதான் உண்மை. பெரியார் வந்து எல்லாவற்றையும் தமிழனுக்கு என்ன இருக்குது, அவனுக்கு அடிப்படையாக எதுவுமே கிடையாது, அறிவற்றவன். நம்முடைய அறிவெல்லாம் மேலை நாடுகளிலிருந்து வெள்ளைக்காரன் வந்தான், அவன் கொடுத்தான். எப்படி சங்கராச்சாரி வந்து இந்து என்பதை வெள்ளைக்காரன் உருவாக்கி நம்மிடம் கொடுத்தானோ நாம் பிழைத்தோமோ என்று சொன்னது போல பெரியாரும் அப்படிதான் சொன்னார். இவனுக்கு என்ன தெரியும், தமிழனுக்கு எல்லாம் அவன் வெள்ளைக்காரன் வந்தான், இவனுக்கு அறிவு கொடுத்தான் என்று சொல்லி கொண்டிருந்த அந்த சூழல்ல அண்ணாதுரை போன்றவர்கள் தமிழர்களிடமிருந்துதான் உலகத்தில் முழுவதும் நாகரிகம் பரவியது என்கின்ற உண்மையை சொன்னார்கள். தமிழர்கள்தான் இந்த உலகினுடைய மூத்த குடி என்பதையும் தமிழ் பண்பட்ட இனம் என்பதையும் இந்த நாடு வளத்தில் சிறந்த நாடு என்பதையும் இலக்கிய செறிவு மிக்கது என்பதையும் அண்ணா போன்றவர்கள் எல்லாம் சொல்லி நம்முடைய பண்பாட்டை விதந்து ஓதி தமிழ் மக்களை ஈர்த்தார்கள். அண்ணாதுரை அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, தமிழ் வந்து முற்பட்டதுன்றது. இது ஐயா தேவநாய பாவனர் தொடங்கி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அண்ணாதுரை முதல்வர் ஆனதுக்கு பிறகு இது தமிழ் தான் முதுமையானது, தமிழ் தான் எல்லாருக்குமான தாய் அப்படின்றத உலக அளவில் அங்கீகாரம் பெறுவதற்கான செயல்கள் ஏதாவது அண்ணாதுரை அவர்கள்? இல்லை, இதைத்தான் நான் சொல்ல வரேன். இது இவர்களுடைய பரப்புரை என்பது இவர்கள் தமிழினுடைய தொன்மையையும் தமிழரினுடைய பெருமையையும் சொன்ன இடம் என்பது பொதுக்கூட்டங்களில் மக்களை ஈர்ப்பதற்காக. தமிழ் வாழ்க என்று இன்றைக்கும் எல்லா அரசு கட்டிடங்களினுடைய முகப்பிலும் பலகை வைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ் வாழ்வதற்கான அடிப்படை செய்திகளை இவர்கள் செய்வதே இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு எடுத்துக்காட்டு, பாவேந்தரனுடைய 100ஆண்டு விழா நடைபெற்ற போது ஒரு குழு அமைத்தார்களாம். அதாவது அந்த 100ஆண்டு விழாவை எப்படியெல்லாம் நடத்தலாம் என்று ஆய்வதற்காக கலைஞர் தலைமையில் அந்த குழு அமைந்தது. அதில் பல்வேறு அறிஞர்கள் தங்கள் கருத்துக்களை சொன்னபோது பாவலரர் அவர்கள் சில திட்டங்களை முன்வைத்தார், நிலையான திட்டங்களை. அவர் கலைஞர் உடனே 100ஆண்டு விழா நடத்துறதுக்கு கருத்து கேட்டால் நீங்கள் 100 ஆண்டுக்கு விழா நடத்துறதுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்று சொன்னாராம். உண்மையில் தமிழ் வளர்வதற்கான, தமிழ் நிலை பெறுவதற்கான ஆக்கமான செயல்பாடுகளை செய்வதுதான் ஒரு அரசினுடைய கடமையாக, தமிழால் ஆட்சிக்கு வந்த ஒரு அரசினுடைய கடமையாக இருக்க வேண்டும். பாவேந்தர் சொன்ன மாதிரி தமிழாய்ந்த தமிழன் தான், தமிழ் மகன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சாய் வருதல் வேண்டும் என்பது அண்ணாவால் மெய்ப்பட்டது என்று சொன்னால், அண்ணாவால் அவருடைய தம்பிகளால் இந்த நாடு வளம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால்
ஆட்சி மொழி சட்டம் 1956 வந்தது. இன்றைக்கும் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுமானால் அதில் புரிந்து கொள்வதில் ஏதேனும் சிக்கல் இருக்குமானால் ஆங்கில மூலத்தில் உள்ளதே சரி என்று சொல்லுகின்ற இன்னொரு அரசாணை இருக்கிறது. இது ஆட்சி மொழி சட்டத்தை பிறப்பிக்கப்படுகிற சொல்ற அரசாணை வந்து இப்போ ஆங்கிலத்துக்கு ஒரு அரசாணை, தமிழுக்கு ஒரு அரசாணை. ஆமா, ஒரே அரசாணை. இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடு என்பதால் இந்த நாடு, அதாவது பொருள் ஒன்னா இருக்குமா இல்ல பொருளே மாறுபடுமா? ஓகே, இவர்கள் மொழிபெயர்ப்புல சிக்கல் பண்ணுவாங்கல்ல. பொதுவா சட்டத்துல இருக்கிற ஷல்லுக்கும் வில்லுக்கும் வித்தியாசமே இவங்க வந்து போராடிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இது வந்து திட்டமிட்டது அப்படின்னு நினைக்கிறீங்களா? திட்டமிட்டது இல்ல. என்னவாக முதல்ல பிறப்பிக்கப்படுகிற அரசாணை எதில் இருக்க வேண்டும் என்பதுதான் இதுல. பிறப்பிக்கப்படுகின்ற அரசாணை தமிழ் மூலமாக இருக்க வேண்டும், அதனுடைய மொழிபெயர்ப்பு ஆங்கிலமாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய அரசாணை என்பது தமிழில் பிறப்பிக்கப்பட்டு தமிழ் மூலத்தில் பிறப்பிக்கப்படுகிற அரசாணை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்படலாம். ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்றால், ஆங்கிலத்தில் வெளியிடப்படுகிற அரசாணையினுடைய மொழிபெயர்ப்பு தமிழில் வருகிறது. அரசாணை மொழிபெயர்ப்பு தான் இருக்கே தவிர தமிழ்ல நேரடியான ஆணை கிடையாது இன்றைக்கு வரை. ஒண்ணு வேணாங்க, இப்போ தமிழில் வண்டிகளிலுடைய ஊர்தி எண் எழுதலாம் என்று ஒரு அரசாணை இருக்குது. இந்த அரசாணை போக்குவரத்து துறையின் கீழே வருது, தமிழ் வளர்ச்சி துறையில கேட்டா கூட கிடைக்காது. ஆனா இந்த அரசாணையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அக்கறை அரசுக்கு இருக்குமானால் என்ன செய்யணும்? அவர்கள் தருகின்ற அந்த வண்டி உரிமத்தில் அது ஒப்புகையில் 2 மொழியிலையும் கொடுத்துடணும். கொடுத்திருந்தா எழுதும் போது நாம் தெளிவா எழுதிட போறோம். இந்தந்த எழுத்துக்கு, ஆங்கில எழுத்துக்கு இன்னென்ன தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டும் என்று இவங்க ஒரு அரசாணை போடுறாங்க இல்லைங்களா? அதை சொல்ல வேண்டியதே இல்லை. இதை வந்து ஒவ்வொரு போக்குவரத்து அதிகாரியும் வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் சொல்லும் போது, அவர்கள் அடிச்சு கொடுக்கும் போதே டிஎன் இது அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் எழுதுற மாதிரி தமிழ்ல பெயர் வச்சுக்கிட்டு போற வாகனங்களை மறிச்சு அதற்கு அபராத தொகை வாங்குறதும் அறிவுரை எல்லாம் சொல்றாங்க. நம்முடைய காவலர்கள் இப்படி போனா எப்படி, இது வந்து சரியில்லை, யாருக்கும் புரியாதுன்னா எனக்கு புரியாதுன்றதுதான் அதனுடைய பொருள். யாருக்கும் புரியாதுன்னா பிடிக்கிற காவலருக்கு புரியாது. இது தமிழில் இருக்கின்ற பெயர் அந்த எண் தகடு புரியலன்னா அது யாருடைய குற்றம்? துறையில இருக்கிறவங்க தானே புரிஞ்சுக்கணும். அரசினுடைய குற்றம். ஏன்னா பாடத்திட்டத்தில் முதல்ல அவன் சொல்லித்தர வேண்டியது இந்த எண்ண ரோமானிய எண் தெரியும் நம் தமிழனுக்கு. ஐனா அது 1, 2 ஐ போட்டா அது 2, 3 ஐ போட்டா அது 3, ஐயும் வீயும் போட்டா அது 4. அந்த ஐய தூக்கி வீக்கு பக்கத்துல இந்த பக்கம் போட்டா அது 6 என்று தெரியும். 10க்கு முன்னாடி எக்ஸுக்கு முன்னாடி ஒரு 1 போட்டா அது 10லிருந்து 1 குறைந்தது என்று பொருள். இது தெரியும். ஆனா தமிழ்ல இருக்கிற இந்த குறியீடுகளை கற்றுக்கொள்ளவே இல்லை தமிழர்கள். கற்றுக்கொள்ளவில்லை, கற்றுத்தரவில்லை என்பதுதான் அடிப்படை. அது பணியில இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆணையம் கொடுக்கல. இது நாங்க படிச்ச காலத்துல எங்களுக்கு 6வது கணக்கு புத்தகத்தில் அது வந்தது. அது நீங்க படிச்ச காலகட்டம் 80கள்ல அது பாடத்திட்டத்தில் திராவிட ஆட்சி நான் மறுக்கல. ஆனா இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி கிடையாது. திராவிட மாடல் ஆட்சியோ இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய தந்தை ஆட்சியோ கிடையாது. அது வேறொரு ஆட்சி. அது வந்து திராவிடத்திலிருந்து வந்த அண்ணாதுரை வழி வந்த இன்னொரு ஆட்சி. ஆனா அவர்கள் அதையும் சொல்றேன், அது பாடத்திட்டத்தில் திட்டமாக இல்லை. அது ஒரு நாமே தெரிந்து கொள்கிற நிலையில் தன்னறிவு விளக்கம் என்கிற இதுல ஒரு துணை பாடமாக, ஒரு பாடத்தினுடைய முடிவில் வருகிற ஒரு செய்தியாக, ஒரு பக்கத்துல முடிஞ்சு பொது அறிவாக. ஆமா, அதை வந்து பாடத்துக்குள்ள வராது. அப்படி தமிழ் எண்களை அறிமுகப்படுத்துவது என்பதும் தமிழ் கணக்கியலை அறிமுகப்படுத்துவது என்பதும் நமக்கு இல்லை பாடத்தில். இன்றைக்கு தமிழ்னு பார்த்தீங்கன்னாலும் பல்வேறு நிலைகள்ல இன்றைக்கு
நீங்க காங்கிரஸை நாம் வன்மையாக கண்டித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவன் மும்மொழி திட்டம் என்கிற பெயர்ல தமிழ் அழிப்பு வேலையை செய்தார்கள் என்பது அவர்கள் கற்பனை செய்தார்கள் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா அவன் வந்து இந்தியை கூடுதலாக என்று சொன்னான். இந்த நாட்டுக்கான மொழியை மறுக்கவில்லை. ஆனா இருமொழி கொள்கை என்று வந்த இவர்களுடைய ஆட்சியில் என்ன ஆச்சுன்னா ஆங்கிலம் உறுதி. ஆனா இந்த இப்போ அண்மையில கூட எல்லாரும் சொன்னாங்க மொழி, அதாவது லாங்குவேஜ் என்று இருக்கிறது, அடுத்து ரெண்டாவது இங்கிலீஷ்னு இருக்குது விடை மதிப்பெண் பட்டியல்ல. அந்த லாங்குவேஜ் என்பது எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். தமிழாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம். இவர்கள் சொல்றாங்க இல்லைங்களா, தாய்மொழி கல்வி என்று சொல்கிறார்கள். தாய்மொழி கல்வியை நாங்கள் ஆதரிப்பதால் அது எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பல்வேறு தேசிய இனத்தவர்கள் இங்கே படிக்கிறார்கள். அவரவர் தாய்மொழியில் படிப்பதை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் என்கிற நிலையில் அது அப்படி இருக்கிறது. இரண்டாவது, எல்லோரும் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆங்கிலத்தை கற்றுத்தருகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த மொழி என்கிற இடத்தில் அவரவர் தாய்மொழியைத்தான் படிக்கிறார்களா என்று எவராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் தமிழ் பிள்ளைகளே சமஸ்கிருதம் படிக்கிறார்கள், பிரெஞ்சு படிக்கிறார்கள், ஜெர்மன் படிக்கிறார்கள், மலையாளம் படிக்கிறார்கள். அங்கு தாய்மொழி என்று கூட இல்லை, விருப்ப மொழியாக அது அப்போ அவ காங்கிரஸ் ஆட்சியில் வந்த அந்த மும்மொழி என்பது மூன்றாவது மொழியாக இந்தியை படிக்க வேண்டும் என்று சொன்னான். அதை கூட இந்தின்னு முழுமையாக கூட சொல்லல. தென்னக நாடுகளை சேர்ந்தவர்கள் வட இந்திய மொழிகளில் ஒன்றை படிக்க வேண்டும், வட இந்திய மாணவர்கள் தென்னக மொழிகளில் ஒன்றை படிக்க வேண்டும். ஆனா உண்மையில் நடைமுறையில் இது அரசாணையாக இருந்தாலும் கூட நடைமுறையில் நீ இந்திய படி என்பதுதான். ஆனால் அப்படி ஒரு சட்டம் வந்ததுக்கு காரணம் வேலை புரிவதற்காக. ஆமா, அவங்க வந்து இந்தியா போனோம்னா அந்த மொழி நீ கத்துக்கணும், இங்க வந்தா நான் ஒரு மொழியை கத்துக்கணும். அது கூட ஓரளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தாலும், ஆனா இறுதியா அது வந்து எப்படின்னா இந்தியை திணிப்பதுதான். அவன் இந்தியை படிக்கிறான், அவன் கட்டாயமா இந்திய படிக்கிறான், ஆங்கிலம் படிக்கலாம். கூடுதலாக தென்னக மொழியில் ஒன்றை படிக்கலாம். தென்னக மொழியில எதை எடுப்பான் அவன்? எதை வேணாலும் எடுத்துக்குவான், விருப்பம் சார்ந்தது. ஆனா அப்படி இன்றைக்கு மும்மொழி நடைமுறையில் இருந்த போதிலும் கூட வட இந்தியாவில் எவரும் எந்த தென்னக மொழியும் படிக்கவில்லை என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை என்பது உறுதியானாலும் கூட இங்கும் தாய்மொழியாகிய தமிழை படிப்பது இல்லை என்பதும் உண்மை. அந்த இடத்துல லாங்குவேஜ் போறதுக்கு பதிலா மதர் லாங்குவேஜ் அப்படின்னு போறாங்க இல்லையா? இப்ப நாம கேட்கறது அதுதான். என்ன கேட்க, நீங்க கடைசியா வந்து கியாபி விஸ்வநாதன் மும்மொழியை ஆதரித்தார்னு பெரிய தலைப்பு செய்தியா பார்த்திருப்பீங்க. அவர் கடைசியில அந்த 95, 96வது அகவையில் அவர் வந்து ஒரு நேர்காணல்ல அதை சொல்றார். நாங்கள் இந்தியை எதிர்த்தது என்பது தமிழை வாழ வைப்பதற்காக, ஆனால் இங்கே தமிழ் இல்லாத 2 மொழி ஆட்சி இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையினால தமிழ் ஆங்கிலம் கட்டாயம். மூன்றாவதாக நீங்கள் விரும்புகின்ற எந்த மொழி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று விருப்ப பாடமாக எந்த மொழி வேணாலும் கற்றுக்கொள்ளுங்கள். எந்த மொழி வேணாலும் சொன்னார். ஆமா, இந்தின்னு அப்பவும் சொல்லல. அப்ப அதனுடைய பொருளும் அதுதான் வைங்களேன். இவன் வந்து வேலையை நோக்கி ஓடுகிறவன், இவன் ஆங்கிலமே எதுக்கு படிக்கிறாங்க? இங்கு நாம் படிப்பது என்பதே, ஆங்கிலம் படிப்பது என்பதே வேலைக்காக. பொதுவா அப்போ இந்தி படிச்சா வேலை என்று இவனுக்கு ஒரு செயற்கையான கற்பிதம் உருவாக்கப்படும் போது இவன் இந்தியை படிப்பதற்கும் தயாரா இருப்பான் என்பதுதான். இது பொதுப்போக்கு. இது எல்லாத்துக்கும் காரணமா நான் ஒரு கேள்வி முதல்ல வச்சிருந்தேன். என்னன்னா, திராவிட கழகம், தமிழர் கழகம் சொல்லும் போது திராவிட கழகம்னு தான் நினைவுக்கு வருது. இந்த தமிழர் கழகம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டுச்சு? அவர்கள் தொடங்கி வச்சாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அவரே தான் வந்து இறுதி காலகட்டத்துல வேறொரு மொழின்னு சொல்லியிருக்காரு, அது இந்தின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு விவாத பொருளா போகுது. ஆனால் தமிழர் கழகம்னு வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு ஏன் அப்படின்ற ஒரு விஷயமும், அதற்கு பிறகு இந்த தமிழர் தமிழ்நாடு அப்படின்றது எந்த ஆண்டுல இருந்து பேசு பொருளா இருக்கு?
அது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எந்த ஒன்றும் தேவையின் அடிப்படையில் தான் அந்த கருத்து முன்னிற்கும். திராவிட இயக்கம் என்று அவர்கள் சொன்னாலும் கூட, நீதி கட்சி என்று அவர்கள் சொன்ன போதும் கூட, அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய செயல்பாடுகளுடைய விளைவுகளை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அது தமிழர்களுக்கு நலம் பயப்பதாக இல்லை என்பதுதான் உண்மை. தமிழர்களுக்கு நலம் பயக்காமல் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெலுங்கர்களுக்கு, குறிப்பா தெலுங்கர்களுக்கு, அதாவது இங்க நாம நீதி கட்சியினுடைய தலைவர்கள் என்று சொல்லும்போது 3 பேரை சொல்லுவோம். நம்முடைய நடேசனார், தியாகராயர், TM நாயர், தரவாடு மாதவன் நாயர் என்று சொல்லப்படுகிற நாயர். இந்த 3 பேர்ல அதிகமா நீங்க ஒருத்தர் பேரை சொல்றாங்க அப்படின்னா யார் பேரை சொல்றாங்க? நீதி கட்சி தலைவர்னு சொன்ன உடனே ஒருத்தர் நினைவுக்கு வர்றாருன்னா யார் வர்றாரு? தியாகராயர் தான். வெள்ளுடை வேந்தர். அந்த அதாவது தமிழ்நாட்டு தலைநகரத்துல ஒரு பெயரே இன்ன வரைக்கும் அப்படித்தான் இருக்குன்னும் போது வெள்ளுடை வேந்தர் தியாகராயர் என்று தியாகராயரைத்தான் நாம் தலைமையில வச்சுட்டு இருக்கோம். தியாகராயர் தெலுங்கர். இந்த தெலுங்கர் மாதவன் நாயர் அவர் முதன்மையான பங்கு வகித்தவர். ஆனால் மாதவன் நாயர் இந்த திராவிட இயக்கத்தினுடைய தொடக்க நிலையில் மிக முனைப்பாக செயல்பட்டார். நடேசனார் திராவிடர் சங்கம் என்றே நிறுவினார். இங்கே நீதி கட்சி, தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்குகின்ற காலத்தில் அதற்கு முன்பாகவே திராவிட சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை நிறுவியவர் நடேசனார். அவர் தமிழர். ஆனா இவர்கள் ஆட்சி அமைத்த காலத்தில் ஒண்ணுமில்லைங்க. நீங்க இந்த அமைப்புகளுடைய தேவை எப்படி வருதுன்னா, வெள்ளைக்காரன் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்குள் இந்தியர்களை பயன்படுத்துவது என்கிற நிலையில் இங்க இருக்கிற பார்ப்பனர்கள்லாம் முதல்ல போய் விழுந்தான். அவன் உடனே ஆங்கிலம் படித்த உடனே அவன் வேலைக்கு போனான். எல்லா நிலைகள்லையும் பார்ப்பனர்கள் நிறைகிறாங்க. அப்போதான் இங்கே பறையர் மகாசன சபையும் தென்னிந்திய நல உரிமை சங்கமும் தங்களுக்கான இப்போ தமிழர் கழகம் தொடங்கப்பட்ட அதே காலகட்டத்துல தான் இல்ல, தமிழர் கழகத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே முதல் தொடக்க நிலையிலேயே அவர்கள்லாம் தங்களுக்கான பிரதிநிதிகளை அங்கு வரணும். பார்ப்பனர்கள் இருக்கிற அந்த இடங்களில் நாங்களும் வருவதற்கான உரிமை படைத்தவர்கள் என்கிற உரிமை முழக்கத்தை அப்பவே தொடங்கிடுறாங்க. பார்ப்பனர்கள் அந்த சங்கத்தை ஆரம்பிக்கும் போது அவர்கள் அந்த பார்ப்பனர் இந்த பெயரை வைத்துக் கொண்டு இல்ல, அவங்க மெட்ராஸ் மகாஜன சபையோ பேர்ல தான் சென்னை மெட்ராஸ் மகாஜனபன் வைக்கும் போது ஏன் இவர்கள் பறையர் மகாஜனம் வைக்க வேண்டிய, அதனாலதான் வைக்க வேண்டியதா இருந்தது. அவங்க மெட்ராஸ் அப்படின்னு தான் வைக்கிறாங்க. இவர்கள் பறையர் இன்னைக்கு சாதிய முன்னேற்றத்துக்கான அவசியம் அதுதான். நீங்க இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இங்க பொதுவா கடை நடத்துறாங்க, வணிகத்துல இஸ்லாமியர்கள். ஆனா பெரும்பாலும் அவர்களுடைய கடை பெயர் இஸ்லாம் சார்ந்த பெயராக இருப்பதில்லை. பொதுவா அவர்கள் இங்க நிறைய ஊர் பெயர்களில் இருக்கும், நாட்டு பெயர்ல இருக்கும், இன்னும் சொல்ல போனா ஆசியா பேர்ல கூட இருக்கும். நீங்க சொல்றது நிறைய கடைகள் பார்த்திருக்கேன். ஆசியா மெட்டல்ஸ், மெட்டல் வேண்டாம், ஆசியா, இந்தியா, தமிழ்நாடு, இப்படித்தான். அது எல்லா துறைகளிலும் இந்த நாடு அந்த இருக்கிற இடத்தை ஒரு சிறுபான்மை பாதுகாப்பு என்று நாம் அதை பார்க்கிறோம். அதேதான் பார்ப்பனர்கள் இங்கு சிறுபான்மை. பிராமணர் சங்கம் என்கிற பெயரில் அவர்கள் அந்த இடத்துக்கு போறதுக்கு அவர்கள் ஒரு சபை கூட்ட வேண்டிய தேவை இருந்தாலும் கூட அந்த பெயரில் இயங்குவது அவங்களுக்கு சிறுபான்மை என்ற காரணத்துக்காக ஒரு மெட்ராஸ். ஆமா, அவர்கள் ஊர் பெயரில் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். அதான் அவர்கள் பார்ப்பனர்கள் மெட்ராஸ் தங்கள் இடப்பெயரால் சிறுபான்மை தன்மையை மறைத்துக் கொள்வதற்காக அவங்க அதை வைத்து பாதுகாப்பு கருதி. ஆனால் பறையர்கள் தங்களை பறையர்கள் என்றோ, நீங்க அப்பவே பார்த்தீங்கன்னா ரெட்டமலை சீனிவாசனாரும் அயோத்திதாசரும் பறையர் என்றும் அடையாளப்படுத்திக் கொண்டார்கள், தமிழர் என்றும் அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். தமிழர் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதில் 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய கருத்து போர் கூட நடந்தது.
யார் யாருக்கும் இடையில? ரெட்டமலையாருக்கும் அயோத்திதாசருக்கும் 1 பைசா தமிழர் அயோத்திதாசருக்கும் ரெட்டமலையாருக்கும் வந்து இப்போ இது தாத்தா ரெட்டமலை அவர்கள் வந்து பறையர் மகாஜனம் ஆமா. நடத்துறாரு. அயோத்திதாசன் ஐயா தமிழர் வந்து 1 பைசா ஒரு தமிழர் பைசா நடத்துறாரு. தமிழன் என்று நடத்துறாங்க. இப்ப இதுல இது கிட்டத்தட்ட 2வது இடைக்கேள்வியா, திராவிடர்கள்லாம் வந்து பறையர்களுக்கான இந்த நலத்திட்டங்கள்லாம் வந்து நிறைய பண்ணாங்க, உரிமைகள் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க, விவாத பொருளா ஆகிட்டு இருக்கு. ஆனால் இங்க திராவிட கழகம் வராதுக்கு முன்னாடியே பறையர் மகாஜனம்ன்ற பேர்ல தாத்தா ரெட்டமலை அவர்கள் இந்த இதை தொடங்கிட்டாரு. அப்போ இப்போ திராவிட கழகத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு அறிவும் அதற்கான செயல்படுவதற்கான ஒரு தேவையும் தமிழர்களுக்கு இருந்தது. தமிழர்களுக்கு இருந்தது. ஆனால் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் பறையர் மகாஜனா என்று பெயர் வைத்ததுக்கு என்ன காரணம்னு தமிழர்கள் அடையாளப்படுத்தப்படும் போது பொதுவா எல்லா குடிகளும் வந்திருக்கும். நீங்க அது சரியான கேள்வி. அயோத்திதாசர் அவர்கள் அதுல வந்து சமூக காரணிகள்ல பல்வேறு காரணிகள் உள்ளடங்கியதுதான். தமிழர் என்றாலே விளிம்பு இல்லாத பாத்திரம் என்று எழுதக்கூடிய ஒரு அகராதியை படைக்கக்கூடிய அளவிற்கு தமிழரில் இருக்கின்ற ஆதிக்க சாதி மனம் உள்ளவர்கள் இருந்த காலம் அது. அன்றைக்கு தமிழர்களுடைய பெருமையை முன்னெடுத்து செல்லக்கூடிய தொல் மரபினராக பறையர்கள் இருந்தார். அந்த மரபு உணர்ச்சியின் அடிப்படையில் பிற தமிழர்கள் தங்களை ஏற்கவில்லை என்று இன்றைக்கும் அவர்கள் நம்புகிற மாதிரியான நடவடிக்கைகள் அன்றைக்கு இருந்த காலம். ஆமா, தொடர்ந்து இன்றைக்கும் இருக்குது. ஆக அந்த அடிப்படையில் அவர் தங்களை ஒரு தனித்த இனமாக அடையாளம் காண வேண்டும் என்றுதான் அந்த பறையர் என்கிற சொல்லை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதில் தவறு இருப்பதாகவும் நாம் கருதவில்லை. அந்த காலத்தினுடைய தேவை, அது காலத்தின் தேவை. எப்பொழுதுமே தவறு இல்லையா? ஆமா, தவறே கிடையாது. இல்ல, ஒரு குடிப்பெயரை தானே அவர்கள் முன்னெடுத்தாங்க. நான் அந்த குடியை பொறுத்தவரை எனக்கு வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்றும் தேவை கருதி தான் இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த பெயரை நாம் மறுக்கவும் இல்லை. அது சரியான செயல் என்றுதான் நாம் சொல்றோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் தான் முதல்ல பார்ப்பனர்களுக்கு அடுத்து இங்கு எழுந்த ஒரு பெரிய இயக்கம் என்று சொன்னால் அது பறையர் எழுச்சி தான். பறையர்கள் தங்களுக்கான உரிமையை கேட்ட அந்த நிகழ்வு தான். அதன் பிறகுதான் இவர்கள் இடைநிலை சாதிகளாக இருக்கின்ற இவர்கள் வந்து பிராமணர் அல்லாதார் என்கிற பெயர்ல இணைவதற்கான முயற்சியை செய்கிறார்கள். அப்படி எழுந்த அந்த இதுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கமாக பறையர் மகாசபை அப்படின்றதும் வருது. பார்ப்பனர் வெள்ளைக்காரர்களுக்கு ஆதரவாகத்தான் நான் தொடங்குறேன். இல்லை, எல்லாமே வந்து வெள்ளைக்காரர்களுக்கு ஆதரவாகத்தான். நீங்க ஆலன் ஆக்டிவையும் வந்து எச்ஐயும் காங்கிரஸ் கட்சியை தொடங்கியதும் வெள்ளைக்காரர்களிடம் இந்தியர்களுக்கான உரிமையை கேட்டு பெறுவதற்கான ஒரு அமைப்பாகத்தான். வெள்ளைக்காரர்களை விரட்டுவதற்காகவோ இந்திய விடுதலைக்காகவோ இந்த அமைப்புகள் எதுவுமே தொடங்கப்படவில்லை என்பதுதான் காங்கிரஸ் உட்பட. அவர்களுடைய தொடக்க காலம் என்பது வெள்ளைக்காரர்களுடைய பணியிடங்களில், வெள்ளைக்காரர்கள் இந்தியர்களை பயன்படுத்துகிற பணியிடங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான கோரிக்கை வைக்கின்ற அமைப்புகளாகத்தான் அவர்கள் தொடங்குகிறார்கள். சரி, அப்போ அதனுடைய போக்கில் அது வந்து இந்திய விடுதலை போராட்டமாக மாறியது என்பதெல்லாம் வேற. ஆனா தொடக்க நிலை என்பது மகாசபையும் அதற்கு பறையர் மகாசபை, அதற்கு அப்புறம் வந்து தென்னிந்திய நல உரிமை, அதாவது பிராமணர் அல்லாதவர் சங்கம். அதாவது என்னன்னா, பிராமணர்கள் அல்லாதவர்கள் தங்களை பிராமணர்களுக்கு ஏதுவாக வாழ்ந்து வந்த ஒரு காலகட்டத்துல தாங்களும் வந்து பிராமணர்களால ஒதுக்கப்படுறோம் அப்படின்னு உணரும் பட்சத்துலதான் இதை தொடங்குறாங்க. அது வரைக்கும் வந்து தொடங்கல. ஆனால் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் முதல்ல வந்து அதை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இது வந்து சரியா, அதுதான் சரி. அப்ப இந்த வரலாற்று போக்கில் தான் இதுக்கப்புறம் தான் திராவிடமே, இந்த வரலாற்று போக்கில் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் இந்த இடைநிலை சாதிகளுடைய பிரதிநிதியாக உருவான காலத்தில் வெள்ளைக்காரன் வந்து அந்த ஆட்சிகளில் ஆட்சியல் சட்டங்களுடைய சீர்திருத்தங்கள் வழியாக இங்கு முதலமைச்சர்களை நியமிப்பது, முதலமைச்சர், 2வது அமைச்சர், 3, அப்போ வந்து முதலமைச்சர் அமைச்சரவை எல்லாம் கிடையாது. முதலமைச்சர், 2வது அமைச்சர், 3வது அமைச்சர் தான்.
So, இப்ப இந்திய ஒன்றியத்தோட விடுதலைக்கு முன்பான முதலமைச்சர்களை பத்தி ஆமா ஆமா, அந்த இந்திய விடுதலைக்கு முன்பான முதலமைச்சர்கள்ல அதையும் தீர்மானிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் தீர்மானிக்கலாம். அவன் தான் வந்து இந்த கட்சியை நடத்துகின்ற தமிழர்களோ இல்ல தேர்தல் வழியாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவர்கள் வந்து முதல்ல வந்து தேர்தல் இல்லாமல் தான் அவன் நியமனம் பண்றான். அந்த காலத்தில் அது ஒரு தேர்தல் இருந்தது. தேர்தல் நடைமுறையில் தாத்தா அயோத்திதாசருடைய பங்கீடு என்னவா இருந்துச்சு? என்னன்னா பரையர் மகாசபை தாத்தா ரெட்டமலை அவர்கள் துவங்கியிருக்கிறார். அவர் தேர்தலில் ஈடுபட்டதாகவோ இதுல வந்து பங்கெடுத்து கொண்டதாகவோ நம்ம பார்க்க முடியாது. அது பரையர் மகாசபை தான். அது இருவரும் உறவினர் அப்படின்ற முறையிலாவது அவர் ஏதாவது ஆதரவு நிலையில் இருந்தாரா? அவர் வந்து குடியீதுல வந்து தமிழராக பதிய வேண்டும் என்று பல்வேறு சீர்திருத்தங்களை சொன்னார். இங்கே எப்படி பெரியாரை நாம் பார்க்கிறோமோ அப்படிதான் அயோத்திதாசரை பார்க்கணும். அவர் வெளியிலிருந்து கருத்து பரப்புதலில் ஒரு முதன்மையான பங்கு வகித்தவராக நாம் பார்க்கணும். ஆனால் அரசு கட்டமைப்புக்குள் அவர் வரல. அயோத்திதாசரை பொறுத்தவரை அரசு கட்டமைப்புக்குள்ள வரல. ரெட்டமலை சீனிவாசனார் அதிலும் வரணும்ன்றதுனாலதான் அவர் வட்டமேச மாநாடுகளில் எல்லாம் பங்கெடுக்க வேண்டிய நிலை வந்து அண்ணலோட எல்லாம். ஆமா, ஆகையினால வந்து நம்ம அயோத்திதாசரை இதோட பொருத்தி பார்க்க முடியல. அதனாலதான் வந்து பெரியாரே கூட அயோத்திதாசரை தன்னுடைய முன்னோடி என்று சில இடங்கள்ல குறிப்பிட வேண்டிய தேவை கூட வந்தது என்று நாம் பார்க்கலாம். அயோத்திதாசரை ஓரிரு இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறார். அவரும் குறிப்பிட்டிருக்கிறார். நம்முடைய திருவிக்கா அவர்கள் வந்து அவருடைய மருத்துவராக அவருக்கு குறிப்பிட்டிருக்கார். அயோத்திதாசர் வந்து இவருக்கு ஏற்பட்ட பிணியை போக்கிய மிகச்சிறந்த மருத்துவர் என்று அவர் மருத்துவர். அதுக்கு பிறகு பூர்வீக பௌத்த திராவிடர் அப்படின்ற சொல்லை வந்து அவர் பயன்படுத்தி இருக்காரு நிறைய இடங்கள்ல. அதனாலதான் கேட்டேன். ஏன்னா இப்போ நம்ம திராவிடர் அரசியல் பேசும்போது நிறைய பேர்கள் வரும். ஏன்னா தாத்தா அயோத்திதாசர் பேரை வந்து திராவிட அரசியலை பேசுபவர்கள் கூட இன்னைக்கு பயன்படுத்தல. ஆனால் அவருடைய சொல்களை பயன்படுத்தும் போது எழுத்துக்கள்ல பூர்வீக பௌத்த திராவிடர் தமிழர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதனால இந்த அரசியல் அங்க அவரு சேர்ந்து ஏதாவது பணியாற்றினாரன்றதான் என்னுடைய கேள்வியா இருந்துச்சு. அவர் அரசியல் நிலைப்பாட்டா பயன்படுத்தாம ஒரு வாழ்வியலா ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு விஷயமா மட்டுமே ஐயா எடுத்துட்டு போயிருக்காரு. தாத்தா அயோத்திதாசர் அரசியல் கட்சியாக இயக்கமாக ஏதும் செயல்படல இல்லை. அப்போ தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய அமைச்சரவை அவர்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது இங்கு தமிழர்கள் புறக்கணிக்கப்படுவதை தமிழர்களாக இருக்கக்கூடிய அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை சார்ந்தவர்களே உணர்கிறார். இங்க தொடர்ந்து பொப்பிலி அரசர் வராரு, பனகல் அரசர் வராரு முதலமைச்சரா. சுப்பராயன் முதலமைச்சராக ஆகிறார். நீதி கட்சி சார்பாக இல்லை. நீதி கட்சியிலிருந்து விலகி நீதி கட்சி எப்போ இதுல வந்து இப்ப நீங்க சொன்னது வந்து இப்போ மெட்ராஸ் மகாஜனபை பரையர் மகாசபை அதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்பதுதான் நீதி கட்சி என்று சொல்லப்படுது. தென்னிந்திய அந்த அமைப்பினுடைய பெயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம். அவர்களுடைய சின்னம் வந்து தராசு சின்னம். அந்த தராசு என்பது வந்து அந்த நீதி வணிகர்கள் தான், வேற ஒண்ணும் இல்லை. வணிகர் சின்னம் தான் தராசு. அவர்கள் அதை ஜஸ்டிஸ் என்று சொல்றாங்க. ஆமா, ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஆங்கிலத்தில் அவங்க நடத்தின இதழ் பேரு ஜஸ்டிஸ். தெலுங்குல அவங்க நடத்தின இதழ் பேரு ஆந்திர பிரசாகிக்காவும் வரும். தமிழ்ல வந்து திராவிடன். தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா, தமிழ்ல திராவிடன். இது யாரு இப்போ நடத்தினது நிறுவனர்? அதுதான் இந்த 3 பேர் தான் பார்க்கணும். தியாகராயர் தமிழர் அப்படின்னா முதல்ல திராவிடன் வந்து அவங்க நிறுவுறாங்க. தமிழ்நாட்டை வந்து திராவிடர்களுடையது. தமிழர்கள் அப்படின்னா திராவிடன் சொன்னா தமிழர்கள் மட்டும்தான் அப்படின்னு அவங்க நம்ம சொல்றாங்க. ஆமா, அவர்கள் அப்படி நம்மை கருத வைத்தார்கள். அப்படி கருதியதனுடைய விளைவுகளை அந்த கட்சியில் இருக்கிற தமிழர்களே பார்த்துதான் இந்த திராவிடம் என்பது நமக்கு அயன்மையானது, நாம் தமிழர் என்று இருக்கிறோம் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. நல்வாய்ப்பாக அந்த கட்சிக்கு தென்னிந்திய நல உரிமை சங்கத்திற்கு பெயர் மாற்ற வேண்டும் என்கிற நிலை வரும்போது தமிழர் கழகம் என்று பெயரிடுங்கள் என்று இவர்கள் கேட்கிறார்கள். கியாபே விஸ்வநாதம் ஐயா அவர்களும்
இவர் நம்முடைய பிடிஆரும் பிடி இந்த பிடிஆர் அவருடைய பி தியாகராயன் தான், தியாகராசன் தான். தியாகராஜன். அங்க ஒரு தியாகராயன் தான். தமிழ்லயும் ஒரு தியாகராஜன் இருக்காரு. ஆமா, இருந்திருக்காரு. இவர் பேரும் தியாகராசன், தாத்தா பேர் தான் இருக்கு. பயணிகளுடைய மகன் தியாகராசன். நல்லது. அதனால தியாகராஜன் தமிழ்ல தொடர்ந்து ஒரு மரபு இருக்கு. திருவாரூர்ல இருந்து வந்தவர், அதனாலதான் ஆண்டார் தியாகராஜ். அந்த அடிப்படையில் அவர்கள் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுவதை 44 எந்த வகையெல்லாம் புறக்கணிக்கப்பட்டதா அவங்க அதுதான் இதையே எடுத்துங்க. இந்த பத்திரிகை பெயராலேயே அவங்க வந்து புறக்கணிக்கப்படவில்லை. சுப்பராயன் வந்து முதலமைச்சராக ஆவதற்கான தகுதி படைத்தவர் என்றாலும் கூட நீதி கட்சி அவரை முதல்வராக அறிவிக்கல. தமிழர். ஆமா, யாரை அவர்கள் முதல்வராக? அவங்க வந்து பனகல் அரசரையும் பொப்புலி அரசரையும் இருவருமே தெலுங்கர்கள். தியாகராயர்கள் வந்து ஆட்சி அமைக்கல, தியாகராய செட்டியார் வந்து ஆட்சி அமைக்கல. ஆனா பனகல் அரசர் வராரு, பொப்புலி அரசர் வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முனிசாமி நாயுடுன்னு ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக. அதன் காரணமாகத்தான் இன்றும் பனகல் மாளிகை. ஆமா ஆமா, அந்த நீங்க தியாகராய நகர் வந்து புதுசா உருவான நகர், அது மாம்பழம் ஏரி. மாம்பழம் ஏரியை வந்து இவங்க புதிய நகரம் உருவாக்கும் போது அந்த நடுநாயகமாக அந்த பூங்காவுக்கு பனகல் பூங்கா, அந்த சாலை சவுந்தரபாண்டியன் பூங்கா, பனகல் மாளிகை, அந்த இதுக்கு அந்த சாலை வந்து சவுந்தரபாண்டியன் அங்காடி, அதுதான் பாண்டி பசார். இன்னைக்கு சென்னையுடைய முதன்மையான இடம் அந்த காலத்துல வந்து தெலுங்கர்களுடைய ஆமா ஆமா இடமா சென்னையே அவங்க அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்க ஊர் அப்பவே வந்து இந்த தெலுங்கர்களுடைய ஆதிக்கம். அப்பவே இப்ப பனகல் அவர்கள் வந்து முதல்வரா வந்துட்டாரு. ஆனாலும் தகுதி இருந்தும் சுப்பராயன் அவர்கள் வந்து முதல்வரா ஏத்துக்கல. அவர்கள் ஏத்துக்கல. அதுக்கப்புறம் அவர் ஆனாரு. இங்க தமிழரா ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆன முதல் தமிழர் சுப்பராயன் தான். அவர் காங்கிரஸ் கட்சி சார்பில், அதாவது சுயராஜ்ய கட்சி சார்பில். இதுக்கு பின்னாடி அப்பவே இந்த போக்குதான். அந்த அடிப்படையில் தமிழர்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு வரையும் நீங்க பார்த்தீங்கன்னா நாம பல்வேறு எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும்ன்றதுதான். அந்த தமிழ் வாழ்கன்னு போட்டாலும் ஒரு அரசாணை கூட தமிழ் கிடையாது என்பதை நாம பார்க்கணும். அதான் இப்ப சொல்லிட்டோம். தமிழர் கழகம் எப்படி வந்துச்சு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அந்த இடத்துக்கு நாம வந்திருக்கிறோம். என்னன்னா, திராவிடம் பேசியது தமிழ், கருத்து பரப்பியது தமிழில், திரட்டியது தமிழரை. ஆனால் தமிழுக்கான ஆக்கப்பணிகள் எதையும் செய்தது இல்லை என்பதை நாம பார்க்கணும். இவர்கள் விளம்பரமாக நீங்க 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடத்தும் போது அண்ணா நடத்திய அந்த உலகத்தமிழ் மாநாட்டையே பாவலரேறு பெருஞ்சித்தனாரெல்லாம் வந்து குறை சொன்னாங்க. விளம்பர வேடிக்கைகள் அல்ல தமிழ் வளர்ச்சி. அது 68 2ஆம் உலக தமிழ் மாநாடு 68 முன்னாடி வந்து கிட்டத்தட்ட நீங்க சொல்ற தமிழர் கழகம் ஆரம்பிச்ச ஆண்டு அது 1944. இவங்க திராவிடர் கழகம் தொடங்கிய போது தமிழர் கழகம் தொடங்கிடுச்சு. ஆனா மிக நீண்ட காலம் அந்த கழகம் உயிரோடு இல்லை என்பதுதான். ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா, தொடங்குறார். அவரால் செயல்பட முடியும். எந்த ஆண்டு அது? அதான் 44 தொடங்கிடுறாரு. அதுக்குள்ள 49 திமுக தொடங்கிடுறாங்க. 49 ஆமா. திமுகவா திராவிட கழகம்? திமுக திராவிடர் கழகம் அப்பயே 44 தொடங்கிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல. ஆமா, இது ரெண்டா பிரியுதுன்னு வைங்களேன். நீதி கட்சி ரெண்டா உடையுது. ஒண்ணு திராவிட கழகம், தமிழர் கழகம். ஆனா இன்னைக்கு திராவிட கழகம் வந்து பெரிய லெவல்ல வந்து இன்று வரைக்கும். ஆமா, அதுக்கு காரணம் பெரியாருடைய அந்த அதிரடி அரசியல். பெரியாருடைய அதிரடி அரசியல் தான் அதற்கு அடிப்படை காரணம். அது 49 வரையிலான அதுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பெரியாரிடம் ஒரு நல்ல இதழ் இருந்தது, நல்ல முதலாளி. பெரியார் 4 தானே சொன்னீங்க இப்போ? 44. நான் ஏதோ ஒரு செய்தித்தாள்ல படிச்சேன். பெரியார் அவர்கள் 1944 சொல்லியிருக்கிறாரு, தமிழர் அல்லாதவர்கள் தமிழர்களை அண்டி பிழைக்கிறார்கள், இந்த முறையை நாம் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பெரியார் பேசியிருக்கிறாரு. நான் எதுன்னு பாத்துக்கிறேன். ஏன்னா அதே காலகட்டத்தில் இருக்கலாம். ஏன்னா அதுதான் இந்த சிக்கலே.
இப்ப தமிழர் அல்லாதார் என்கிற சிக்கலே அப்ப பெரியார் தமிழர் காலத்துக்கு தானே வந்திருக்கணும். வரமாட்டாரு இல்ல, அவருதான் சொல்லி இதை சொன்னவர் இல்ல எப்படி வந்து அவர் தாம் பெரியார் எப்போதெல்லாம் தன்னை பற்றி சொல்ல வேண்டுமோ அப்போதெல்லாம் அவர் தன்னை கன்னடர் என்றுதான் சொல்லியிருக்கிறார். அவர் கன்னடாக இருந்தாலுமே அவர் கன்னட சொன்ன அந்த கருத்து என்னன்னா, தமிழர் அல்லாதவர்கள் தமிழரை அண்டி பிழைக்கிறாங்க, இதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் தமிழரை அண்டி பிழைக்கிறார்கள் என்றால் தமிழர். ஆனா உண்மை அதுக்கு நேர் எதிரானது. ஆட்சியில் வந்து தெலுங்கர்கள் தான் இருக்கிறார்கள், தமிழர்கள் தான் வந்து அண்டி பிழைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏன் சொன்னாரு அப்படின்றது நீங்க அதை நம்ம ஆய்வு பண்ணிக்கலாம். இதே காலகட்டத்துல திராவிட கழகத்தை வந்து அவர் தோற்றுவிக்கிறாரு. ஆமா, இப்படி சொன்னவர் இப்படி திராவிட கழகத்தை அதற்காக தான் தமிழர்களை அண்டி பிழைக்கக்கூடிய நிலை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் திராவிட கழகத்தை தோற்றுவிக்கிறார். அதாவது ஒரு பேசுறது ஒண்ணு, செயலா ஒண்ணா அப்பவே பெரியார் அவர்கள் இருந்திருக்காரு. பேசுவதைத்தான் அவர் செய்தார். நாம அந்த அந்த வகையில வந்து பெரியார் இப்படி பேசினவர் எப்படி திராவிட கழகம் ஆரம்பிச்சிருக்க முடியும்? அதுக்குதான் திராவிடர் கழகம்னு சொல்றோம். திராவிட கழகம் தமிழருக்கானதுன்னு அவர் சொல்லல. நான் கன்னடன், கண்ணப்பர் கன்னட பலிஜா நாயுடு, அது மொத்தமா சொல்லும் போது அவர் சொல்ற இதுவே பலிஜா நாயுடுனா தெலுங்கு. நான் கன்னடன், கண்ணப்பர் தெலுங்கர், அண்ணாதுரை தமிழர். அவர் அண்ணாதுரை தமிழர்னு சொல்றார். இவர்கள் 3 பேரும் இருக்கின்ற ஒரு அமைப்பு எப்படி தமிழர் கழகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வி. இந்த 3 பேரையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்றால் அந்த அமைப்பு திராவிடர் கழகமாக இருக்க வேண்டும் என்பது அவருடையது. நீங்க சொன்ன இந்த இன்னொரு கூற்று, தமிழர்களை அண்டிப்பிழைப்பவர்களாக தமிழர் அல்லாதார் இருக்கிறார்கள் என்கிற அந்த கூற்று இதைத்தான் வலுப்படுத்துகிறது. அதாவது இவன் தமிழர்களை அண்டிப்பிழைக்கிற நிலைமையில் நாம் இருக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது, எல்லோரும் திராவிடர் என்று நாம் அடையாளம் காணப்பட வேண்டும் என்கிற அந்த தன்மையில தான் இந்த திராவிடர் கழகம். திராவிட கழகம் தொடங்கிட்டாங்க, இவர் தமிழர் கழகம் தொடங்கிட்டாங்க. யார் கூட? அதான் கியாபே தனியாயிட்டாருன்ற அவர் ஒருத்தர் தானா? அவரோடு வந்து ஒரு 3 பேர் நாம சொல்லிருக்கோம். எப்போதுமே வந்து நீங்க பெரியார் நல்ல முதலாளின்னு சொன்னது அதுதான். அவர் ஒரு தமிழரை வைத்து இன்னொரு தமிழரை வீழ்த்துவார். அண்ணாதுரையை வச்சு இவங்களை வீழ்த்தினார். அண்ணாதுரையை குத்தூசி குருசாமியை வச்சு வீழ்த்தினார். குத்தூசி குருசாமியை வெளியே தள்ளிவிட்டார். ஜீவாவை வச்சிருந்தார். சிங்காரவேலரை பயன்படுத்தினார். அவர் பயன்படுத்தாத தமிழர் தலைவர்கள் எவரும் இல்லை, மறைமலை அடிகள் உட்பட. இவங்கெல்லாம் இவருக்கு கூடவே இருந்து வேலை செய்தாங்களா, மறைமலை அடிகள் வெளியிலிருந்து ஆதரிச்சார். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மறைமலை அடிகள் இடத்தில் அவர்கள் தொடங்கிய அந்த போராட்டத்தை இவர் கையில் எடுத்துக்கும் போது மனமும் வந்து அந்த போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார். நாவலர் சோமசுந்தரம் வந்தார். 44 தமிழர் கழகம்ன்ற பெயர் வந்து வைக்கப்பட்டு அது முழுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய 48 வரை கூட செயல்பட்டதை நம்ம அதற்கு பிறகு பார்க்கலாம். தமிழர் கழகம்ன்ற பெயர் வந்து 2008க்கு அப்புறம் தான் வருது. 2006 2006க்கு அப்புறம் திரும்பவும் அந்த பெயர் வந்து வைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இடையில வந்து 90களில் சோதி பிரகாசம் ஐயா மீண்டும் அந்த முயற்சி எடுக்க தமிழர் கழகம் என்ற அவருடைய அறிக்கைகள்லாம் கூட இருக்கு நம்ம கிட்ட. அப்போ அவர் சொன்னதுதான், பொழியில தலைவராகவும் என்ன வந்து பொதுச் செயலாளராகவும் அறிவிச்சு அதை நடத்தலாம் அப்படின்னு அவரு சொன்னாரு. இல்லைங்க, நாங்க தமிழ்நாடு இளைஞர் பேரவையாகவே செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் நாம் தமிழர் இயக்கம் வரதுக்கான காரணம் என்ன? அதாவது முதல்ல இப்ப திராவிட இயக்கம் வந்துச்சு, அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு தமிழர் கழகம் வந்திருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம், செயல்பட முடியல. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் இயக்கமாக ஆதித்தனார் அவர்கள் வந்து தொடங்கி இருந்தாங்க இல்லைங்களா? அதான் அவருடைய நீங்க கியாபி அவர்களுடைய அது வந்து தமிழர் நாட்டு விடுதலை என்றதெல்லாம் இருந்தாலும் கூட அவருடைய பரப்பு என்பது இந்த தமிழ்நாட்டை மட்டுமே சிந்தனை செய்யும். அகண்ட பாரதம் போல அகண்ட. ஆனா சிங்கப்பூரிலிருந்து வந்த தமிழரான ஆதித்தனார், சிங்கப்பூர்ல இருந்து வந்தவர் ஆதித்தனார். சரியாக சிங்கப்பூர் தானா? ஆமா, சிங்கப்பூர் அந்த இதுல இருந்து தான் வர்றாரு. அப்படி வந்தவர் வந்து அந்த தமிழர்களுடைய சிக்கல்களையும் உணர்ந்தவராக இருந்த காரணத்தினார்
புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களுடைய சிக்கல்களையும் அவர் உணர்ந்தவராக இருந்ததனாலும் இது ராஜேந்திரன் காலத்தில் இந்த தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தமிழர்களுடைய நிலப்பரப்பாக இருந்த வரலாற்று உண்மையை உணர்ந்திருந்த காரணத்தாலும் அவர் அகண்ட தமிழ்நாடு என்கிற கனவை கண்டார். வெளிப்படையாக அவருடைய தமிழர் பேரரசெல்லாம் அதுதான். அவர் ஒரு இந்தியாவுக்கு எதிராக இயக்கத்தை கட்டவில்லை. அப்படிதான் நாம் பார்க்கணும். இந்திய அரசுக்கு எதிராக தான் அவர் நிறைய செயல்பட்டு இருக்கிறாரு. ஆனா அவருடைய கனவு என்பது ஒரு இந்திய அரசை எதிர்த்த ஒரு தமிழ்நாடு என்கிற நிலையில் இல்லை. வேற எந்த வகையில் அவர் 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 எதிர்த்து செயல்பட்டது என்பது செயல்களம் என்பது இங்கதான் வைங்க. ஆனா அவருடைய கனவு என்பது ஈழத்தில் இருக்கின்ற அந்த தமிழீழத்தையும் தமிழ்நாட்டோடு கனவு கண்டார். அந்த கடாரம், அந்த இன்றைக்கு மலேசியா, பர்மா ஆகிய இந்த நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்களையும் அந்த அவர்கள் செறிவாக வாழ்ந்த பகுதிகளையும் இந்த தமிழ்நாட்டோடு தான் கனவு கண்டார். சரி, இப்போ ஆதித்தனார் அது தொடங்கினதுக்கான இது பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறாரு. அதனால உலகளாவிய ஒரு தமிழ் அமைப்பாக நாம் தமிழர் அப்படின்ற இயக்கம் கட்சி இயக்கம் தான். சரி, இதற்கு பிறகு தமிழர் தமிழ்நாடு அரசியல் அடுத்த கட்டத்தை என்னவாக மாறுச்சு? இல்ல, இதோட இன்னொரு இந்த இரண்டு இயக்கங்களோடவே இன்னொரு இயக்கத்தையும் பார்க்கணும். அந்த இயக்கத்தை இன்றைக்கு வரை இந்த திராவிடர்கள் மிக மோசமாக திராவிட கட்சிகள் திராவிடர்கள்னு தான் சொல்லணும். ஏன்னா திராவிட கட்சிகளுக்கும் திராவிடர்களுக்குமான வேறுபாடு இருக்குது. திராவிட கட்சி வேற, திராவிடர்கள் வேற. ஏன்னா திராவிட கட்சியில் தமிழர்களும் இருக்கிறார்கள். தலைமைகள்ல இருக்கிறாங்களா? தலைமையில் கூட தமிழர்கள் இருக்கிறாங்க. ஆனா தலைமைத்துவமாக அவர்கள் இருக்க முடியாது. அந்த அந்த செயல் தன்மையுடையவர்களாக நாம் தமிழர்களை பார்க்க முடியாது. தலைமையோடு ஒட்டி உறவாடுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த தலைமைகள் சொல்வதை கேட்பவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய உணர்வுகள் வேறாக இருந்தாலும் கூட ஒத்து போகின்ற அந்த தன்மையில அவங்க அப்படிதான் இருக்க முடியும், இருக்கிறாங்க. இந்த இடையில ஏதோ இன்னும் சேர்க்கணும்னு சொன்னீங்க. இப்போ அவர்கள் கடுமையாக எதிர்க்கின்ற இன்னொரு ஆள் இருக்கிறார். அவர் காங்கிரஸ்ல இருந்து வந்த மாப்போசி என்ன அமைப்பு? அவர் தமிழரசு கட்சி என்கிற கட்சி, தமிழரசு கட்சி என்கிற ஒரு கட்சி. எல்லாமே இப்போ ஒரு இந்தியத்தை நேர் எதிராக நிற்கக்கூடிய பெயர்கள். இதுல மாப்போசியினுடைய கட்சி இந்தியத்தை எதிர்க்கின்ற கட்சி அல்ல. இப்போ கியாபி அவர்களுடைய கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் நாம் இந்தியாவுக்கு எதிரான அமைப்புகளாகவும் தமிழர்களுக்கான தனித்தன்மை உள்ள இயக்கங்களாகவும் நாம் ஆரம்பிக்கப்பட்டு எடுக்க முடியும். ஆனா மாப்போசி இந்திய கூட்டாட்சியை விரும்புகின்ற ஓர் தமிழராக இருந்தார். கட்சி பேரு தமிழரசு கட்சி தான். அதாவது அவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்ட ஒருத்தர், காங்கிரஸ்காரர். ஆனா காங்கிரசினுடைய அந்த அரசியல் நிர்ணய சபையை ஏற்றுக்கொள்ளாதவர். இவங்க அந்த வெள்ளக்கார காலத்துல அவர் இது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் என்கிற மத அடிப்படையிலான கருத்தியலை உள்வாங்கியதாக இந்த அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது இப்படி இருக்கக்கூடாது. மொழி வழி தேசிய இனங்களை கொண்ட அந்தந்த மொழிவாரி மக்களால் உருவாக்கப்படுகின்ற அனுப்பி வைக்கப்படுகிற பிரதிநிதிகளை கொண்டதாக இந்த அரசியலமைப்பு சபை உருவாக்கப்பட வேண்டும். மாப்போசி அவர்கள் ஆமா அதை விடுதலைக்கு முன்னாடியே அதை அறிவிக்கிறார். அதுதான் இப்ப மாநிலங்களா இப்ப நம்ம அதுக்கப்புறம் அந்த மொழிவாரி மாநிலங்களாக மாப்போசியை நாம் பார்க்கலாம். அவர் அப்படி மொழிவாரி அது காங்கிரஸ்ல ஏற்கனவே அந்த திட்டம் இருந்தது. காங்கிரசினுடைய பழைய மாநாடுகள் வழியாக மொழிவாரி மாநிலங்கள் குறித்து காந்தி அவர்களும் பேசியிருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் எதிராகவே பேசியிருக்கிறார். அதுக்கு விடுதலைக்கு பிறகு மொழிவாரி மாநிலங்களை அண்ணல் ஏற்றுக்கொள்ளவில்லை. மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கணும்னு பேசியிருக்காரு இல்லையா? நான் எனக்கு இப்ப தெரிஞ்சு அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. சரி, இப்போ நம்ம தமிழ் அப்படி இருக்குமானால் மட்டுமே நம்ம இப்போ கேட்கிறேன். சொல்லுங்க. இப்போ தமிழர் கழகம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய ஒரு பின்னணியை நம்ம பேசியிருக்கோம். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட உரிமை கேட்பதற்காக ஒரு இயக்கம், அது காங்கிரஸ் இயக்கமாக இருந்து
தனிநபரா வரும்போது மெட்ராஸ் மாகாண சபை, பறையர் மகாசபை, அப்புறம் தென்னிந்திய நல உரிமை சங்கம். மகாசபை, நல உரிமை சங்கை, அதுக்கப்புறம் அது நீதி கட்சி, அதுக்கப்புறம் திராவிட கழகம், இங்க தமிழர் கழகம் அப்படின்ற அளவுக்கு இப்ப நம்ம தமிழர் அரசியலை நம்ம வந்து பேசியிருக்கிறோம். இன்னும் அடுத்த இதுல இப்போ தமிழர் கழகமா இருந்து என்ன செய்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து நீங்க செய்யலாம்ன்ற திட்டங்களா வைத்திருக்கீங்க அப்படின்றத தொடர்ந்து நம்ம பேசலாம். நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி.